நம்ம வேலை செய்யும்போது நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தைகளை நினச்சிக்கிட்டே நம்ம வேலை செஞ்சோம்னா அவர் சில அற்புதங்களெல்லாம் அப்படி நமக்கு வந்து வெளிப்படுத்துவார் பாருங்கள். சில விஷயங்களெல்லாம் நமக்கு அப்படியே நம்ம வேலை பாட்டுக்கு நம்ம கைகள் வேலை செஞ்சுட்டு இருக்கணும், மனசு வந்து அவர்கிட்ட இருக்கணும். அப்போ மனசு அவர்கிட்ட இருக்கும்போது நமக்கு நிறைய வார்த்தைகளை வெளியிடுவார், இந்த மாதிரி. அப்போ பூரிப்படைவோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நம்மளை அறியாமல் ஒரு பூரிப்பு வரும் மனசுக்குள்ள. ஆண்டவரே இவ்வளோ அற்புதரா, இவ்வளோ அதிசயங்களா, இவ்வளோ ஞானமுள்ளவரா. அதனால தான் மக்களை பைபிள் படிக்கும்போது சில கதைகளெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சின்னதுலேயே நான் படித்ததுனால அந்த கதைகள்லாம் என் மனசில் பதிஞ்சிருச்சு. இன்றைக்கி சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் உட்கார வச்சு அந்த கதைகள் சொல்லுவேன். அந்த கதை கேட்குறக்கே நிறைய குழந்தைங்க வருவாங்க. ஏன்னா விதைகள் போட வேண்டியது உங்களுடைய கடமை, அதை ஏற்றுக்கொள்கிறதும் அவங்களுடைய பிரச்சனை. தேவன் பார்த்துக்கொள்வார். நீங்கள் என்ன செய்யணும் அது மட்டும் நீங்கள் நல்லபடியாக செய்யுங்க. தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்கிறார் தேவன். அதுக்காக தான் நான் சொல்கிறது, சிறு குழந்தைகள் என்னிடத்துல வர்றது சிறு குழந்தைகளை தடை செய்யாதீங்கன்றாரு. அதனால தான் சின்ன குழந்தைகளுக்கு நம்ம அந்த மாதிரி கதைகளை ஆண்டவரோட கதைங்கன்னும் போது குழந்தைங்க கேட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க. அப்போ அந்த கதைகளை சொல்லி ஒரு விதைகளை நம்ம போட்டோம்னா நிச்சயமாக அந்த குழந்தைங்க ஆண்டவர் இறுக்கி பிடிச்சிக்குவாங்க வருங்காலத்துக்கு மக்களை. இது மட்டும் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா தேவன் அதுதான் சொல்கிறார், சிறு பிள்ளைகளை அந்த இடத்துல வர தடை செய்யாதீங்கன்றார். சிறு பிள்ளைகளை தான் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். தாவீது சிறு பிள்ளையாக தான் எடுத்தார், இவர் சாம்பியனும் சிறு பிள்ளையாக தான் எடுத்தார். இப்படி சின்ன சின்ன பிள்ளைகளை நிறைய சொல்லிகிட்டே போகலாம் மக்களை. நம்ம சொல்கிறதுக்கு அவ்வளோ தெரியல. ஆனாலும் தேவன் நிச்சயமாக நம்ம காரியங்களை நிறைவேற்றுவார். இந்த காலத்தில் நமக்கு ஒன்றும் இல்லைனாலும் நிச்சயமாக நமக்கு வேறு ஒரு உலகத்தில் நம்ம வாழ்க்கை இருக்குது. அதை நீங்கள் நம்பி நீங்கள் வாழுங்க மக்கள்.